விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இருக்கு பாத்தீங்களா? திமுக முகத்துல சும்மா பளீர்னு அரைஞ்ச மாதிரி அந்த அறிக்கையில திமுக செய்த அத்தனை விஷயங்களையும் புட்டு புட்டுன்னு வச்சிருக்காங்க. திமுகக்கு நேர் எதிரி நான் தான். இங்க வேற யாரும் கிடையாதுப்பா. அதிமுகவும் கிடையாது, பாஜகவும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த முனைப்புடன் இப்போ விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்ய ஆரம்பிச்சிருக்கார். விஜய் அவர்கள் பங்கேற்ற நிகழ்வா இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த கூட்டத்தில் அவங்க பேசினதும் அந்த கூட்டத்தில் பிற அழைப்பாளர்கள் பேசினதும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறி இருப்பதை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியலையா? இங்கே தாவேகா வர்சஸ் திமுக அப்படிங்கிற அந்த கூட்டம், அந்த போட்டி உருவாக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி பிப்ரவரியில் இது பீக்குக்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு நம்ம தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல சூட்சமங்கள் செய்து சூழ்ச்சிகளை செய்த சில கட்சிகள் இப்போது தடுமாறிட்டு இருக்காங்க. ஐயோ, விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மூளை எல்லாமே மழுங்கி விட்டது. அதனால பழைய அடிமை புதிய அடிமை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஈவன் நம்முடைய முதலமைச்சரே பேசுறாரு. அப்படி பார்த்தா இந்த தடவை ஹெச் ராஜா அவர்களுடன் கூட்டணி வைத்து திமுக பாஜகவுடன் இணைந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும், இங்கே வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த தாமரை மலர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் ஓட்டு கேட்டாங்களே, உண்மையிலேயே பழைய அடிமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே திமுக தான் அப்படின்னு சொல்லி காட்டமா, ரொம்ப பெருங்காட்டமாக விஜய் அவர்களுடைய அறிக்கை ஒன்று இருந்தது. அந்த அறிக்கையை வாசித்து பார்க்கிற எல்லாருமே என்னப்பா இப்படி திமுக போட்டு கிழின்னு கிழிச்சிட்டாரே இந்த மனுஷன், இதுக்கு மேல திமுக இவர்கிட்ட வம்பு வச்சுக்கிடுவாங்களா அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க.